குற்றப்பரம்பரை பாகம் 14. ஆம்பளைகளை எல்லாம் உச்சி நத்தத்துக்கு அனுப்பிவிட்டு பூலானி கிழவி கூட ஒரு கோழி தூக்கம் போட்டு விட்டாள். வெள்ளையம்மாவுக்கு பொட்டு தூக்கம் கிடையாது. நோட்டம் பார்த்து வந்து சொன்ன இடம் சரியான இடம்தானா? நேற்று மாதிரி இன்றும் துடி தப்பி இருந்தால் நம்ம இனத்துக்கேவுக்கு உயிரோடு இருக்க நியாயம் இல்லை. அரளிக்காயை அரைத்து குடித்துவிட்டு சாக வேண்டியதுதான். வெள்ளையம்மா படுத்த வாக்கில் புலம்பிக் கொண்டிருந்தாள். ஓலை தடுக்கில் படுத்திருந்த சித்து தூக்க கலக்கத்தில், ஏய் மச்சான், என்னை குதிரையிலே ஏத்திட்டு போ என்று புலம்பினாள். வில்லாயுதத்தின் மேல் சித்து கிறுக்கு கொண்டு அலைவதை நினைத்து வெள்ளையம்மா சிரித்து கொண்டாள். அடியே சித்து, எங்க அண்ணன் மகனுக்கு நீதான் மாப்பிள்ளைக்காரி. சாதி வழக்கப்படி உன் கழுத்திலேதான் தாலி கட்டி ஆகணும். அதுக்கெல்லாம் நேரம் காலம் வரணும்.